இந்தியாவில் முதல் முறையாக பெண்களுக்கான பிரத்யேக வசதிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தை பிரபல கட்டுமான நிறுவனமான டாக் டெவலப்பர்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை அருகே டாக் டெவலப்பர்ஸ் நிறுவனம் சார்பில் 165 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் அமைக்கப்பட உள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்திற்கு பிராஸ்பரா என்ற பெயருடன் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா கலந்து கொண்டு இசை நிகழ்ச்சி நடத்தினார். மாஃபா நிறுவனத்தின் இயக்குனர் லதா பாண்டியராஜன், நார்த்தான் யுஎன்ஏ அமைப்பின் இயக்குனர் சரண்யா ஜெயக்குமார், நேச்சுரல் சலூன் நிறுவனர் வீணா குமரவேல் ஆகியோரும் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். பின்னர் டாக் டெவலப்பர்ஸின் மேலாண் இயக்குனர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களுடன் இணைந்து அடுக்குமாடி குடியிருப்பின் லோகோவை அறிமுகம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களின் நலனை மையமாக கொண்ட குடியிருப்பு வளாகத்தை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைவதாக தெரிவித்தார். நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா விமனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஜிம். அவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெண்களை தவிர வேற யாரும் இந்த ஜிம்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜென்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் வேற ஜிம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷீ கார்னர் ஒரு பிளேஸ் ஒண்ணு வச்சிருக்கோம். அது விமன்ஸ் உட்காந்து பேசுறதுக்கு, நம்ம வில்லேஜ் எல்லாம் எப்படி பேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் விமன் மட்டும் அலோவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர்ல இருக்கிற எல்லா விதமான வசதிகளும் அங்க இருக்கும். அவங்க புக் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருவோம். அவங்க புக் பண்ணிட்டு வந்து அவங்க சர்வீசஸ் எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். நிறைய பெரிய பியூட்டி பார்லர்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும். இது இன்னொரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.